ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டு மகாபாரத கதா பார்த்துட்ருக்கோம். அதில் 14th லெசன் ஜராசந்தன் அப்படின்ற ஒரு ராட்சசன். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திரபிரஸ்தமே பிரதாபி பாண்டவ் நியாயபூர்வக பிரஜாபாலன் கர் ரஹே தே. இந்திரபிரஸ்தத்தை எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் யுதிஷ்டர். யுதிஷ்டருக்கு பாயும் ததா साथियों की इच्छा हुई कि अब राजसूय यज्ञ करके सम्राट पद प्राप्त किया जाए. ஆக்சுவலி யுதிஷ்டருக்கு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே கூட சேர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய மனசில் இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. அவர் தான் சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சம்ராட் அப்படின்னா சக்கரவர்த்தி பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. इस बारे में सलाह करने के लिए युधिष्ठिर ने இந்த வாட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்ரீகிருஷ்ணரை கூப்பிட்டார். ஸ்ரீகிருஷ்ண சந்தேஷ் பேஜா. ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஜப் ஸ்ரீகிருஷ்ண கோ மாலும் हुआ कि युधिष्ठिर उनसे मिलना चाहते हैं. அவருக்கு புரிய வந்தது என்னன்னா யுதிஷ்டர் என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் நினைச்சாரு. तो तत्काल ही वह द्वारका से चल पड़े और इंद्रप्रस्थ पहुंचे. சரின்னு சொல்லிட்டு சரி இமீடியட்டாக துவாரகாலேருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்பி போனார் ஸ்ரீகிருஷ்ணர். युधिष्ठिर ने श्रीकृष्ण से कहा. ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இது போல் சொல்கிறாரு. மித்ரோம் கா कहना है कि ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சொல்கிறாங்க मैं राजसूय यज्ञ करके सम्राट पद प्राप्त करूँ. நான் ராஜசூய யாகம் பண்ணணும், நான் சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். परंतु राजसूय यज्ञ तो वही कर सकता है जो सारे संसार के नरेशों का पूज्य हो और उनके द्वार सम्मानित हो. அது யா அந்த இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே ஒரு ஆளை பூஜை பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஆளை நான் சத்கரிக்கணும். தட் மீன்ஸ் அவங்கள ரொம்ப கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு आप ही इस विषय में मुझे सही सलाह दे सकते हैं. நீங்கள் தான் सारे संसार के नरेश का पूज्य हो और उनके द्वारा सम्मानित हो. நீங்கள் தான் எல்லாரோட என்னோட கோரிக்கை நிறைவேற்றணும். ப்ளஸ் முஜே சஹி சலாஹ் தே சக்தே ஹை. நீங்கள் தான் கரெக்டான ஹெல்ப் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். युधिष्ठिर की बात शांति के साथ सुनकर श्री कृष्ण बोले. मगध देश के राजा जरासंध ने श्री कृष्ण और दोनों पांडवों ने उन सब राजाओं का छुड़ा लिया. ஆக்சுவலி ஸ்ரீகிருஷ்ணர் அதுக்கப்புறமா தோனும் பாண்டவோம்னே ரெண்டு பாண்டவர்களையும் அங்கே இருக்கிற ராஜா எல்லாரையுமே சுடாலியா. ஜின்கோ ஜராசந்தனே பந்தி குருஹ்மே டால் ரகாத்தா. எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காரு. அவர் ஜராசந்த் கே புத்திர சகாதேவ் கோ மகத் கி ராஜகதி பர் பைட்டாக்க இந்திரபிரஸ்த் லவுட் ஆயே. அதுக்கப்புறமா அந்த பையன் சகதேவனை அவருடைய பையனை ராஜாவா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்பி வரணும். इसके बाद पांडवों ने विजय यात्रा की और सारे देश को महाराज युधिष्ठिर की अधीनता में ले आए. அது பண்ணா மட்டும்தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடி யுதிஷ்டர் ஃபுல் ராஜ்யத்தையும் தட் மீன்ஸ் சாம்ராட் பதவிக்கு அவர் கேப்பபுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. और कौन सम्राट पद प्राप्त कर सकता है. यार सम्राट पदविக்கு प्राप्त ஆக போகிறாங்க. जब महाराज उग्रसेन का ना समझ बेटा, उग्रसेनुடைய ஒன்றும் தெரியாத பையனான कंस जरासंध की बेटी से ब्याह करके उसकी साथी बन गया था. அவங்க எல்லாருமே फ्रेंड्स ஆக்கிட்டாங்க. तब मैंने और मेरे बंधुओं ने जरासंध के विरुद्ध युद्ध किया था. நான் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஜராசந்தனை யுத்தம் பண்ணோம். 3 बरस तक हम उसकी सेनाओं के साथ लड़ते रहे. 3 வருஷமாக நாங்கள் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கோம், யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. पर आखिर हार गए. நாங்கள் சோத்துட்டோம். हमें मदुरा छोड़कर, அதனால தான் மதுரா விட்டுட்டு தூர் பश्चिम द्वारका में जाकर தூரமாக இருக்கிற துவாரகாவில் நான் நகரத்தை ஏற்பாடு பண்ணிட்டு துர்க் பனாக்கர் रहना पड़ा. அங்கே தான் நான் தங்கி இருக்கேன். आपके साम्राज्याधीश होने में दुर्योधन और कर्ण को आपत्ति ना भी हो. ஆக்சுவலி நீங்கள் ராஜாவாவோ இல்லை சக்கரவர்த்தி ஆகிறதுனால துரியோதனுக்கோ இல்லை கர்ணனுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.
எந்த விதமான பிரச்சனையும் வராது. फिर भी ஜராசந்த் से इसकी आशा रखना बेकार है. ஜராசந்தன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இது வந்து நடக்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். बगैर युद्ध के ஜராசந்த் இஸ் बात की नहीं मान सकता है. தட் மீன்ஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணலாம், மல்ல யுத்தத்துக்கு கூப்பிட்டாலும் அவர் ஆக்செப்ட் பண்ண மாட்டார். ஜராசந்தனே आज तक पराजय नाम तक नहीं जाना है. அவர் வந்து ஜராசந்தன் வந்து ஒரு நாள் கூட வந்து அவர் வந்து தோத்ததே கிடையாது வந்து. ஐசே அஜய் பராக்கிரமி ராஜா ஜராசந்த் की जीते ही आप ராஜசூய யஜ்ஞம் नहीं कर सकेंगे. அவரை வந்து தோக்கடிக்காமல் நீங்கள் வந்து ராஜசூயகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். उसने जो ராஜே மகாராஜே பந்தி गृह में डाल रखे हैं. நிறைய ராஜாக்களையும் வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாரையுமே வந்து அவருடைய ஜெயிலில் போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்கார் வந்து. கிசினா கிசி உபாய் சே பஹலே உனே சுடானா ஹோகா. எப்படியா இருந்தாலும் சரி வந்து ஒரு யோசனை உபயோகப்படுத்தி அவங்கள வந்து விடுவிக்கணும். ஜப் ஏ ஹோ ஜாயேகா, அப்போ வந்து நமக்கு வந்து ராஜாக்கள் எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்போ நீ வந்து மகாராஜா சக்கரவர்த்தி பதவியில் உட்காரலாம். தபி ராஜசூய கர்னா ஆப்கேலியே சாத்திய ஹோகா, அப்போ தான் வந்து ராஜசூயாகம் பண்ணுறது சாத்தியமாகும் அப்படி சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறார் வந்து. श्री कृष्ण की ये बातें सुनकर शांति प्रिय राजा युधिष्ठिर बोले, आपका कहना बिल्कुल सही है. நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம் வந்து. इस विशाल संसार में कितने ही राजाओं के लिए जगह है. இந்த விஷாலமான ராஜ்யத்தில் வந்து எத்தனையோ ராஜாக்களுக்கு வந்து அடக்கலம் இருக்குது. कितने ही नरेश अपने अपने राज्य का शासन करते हुए इसमें संतुष्ट रह सकते हैं. அவங்கவுங்க ராஜ்யத்தை வந்து பார்த்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க வந்து. ஸோ ஆகாங்ஷா வஹ ஆக் ஹை, ரொம்ப வந்து அதிகமாக ஆசைப்படுறது வந்து அது நெருப்புக்கு சமம் தான். ஜோ கபி புஜ்தி நஹி ஹை, அது எப்பயுமே வந்து நிற்கவே நிற்காது வந்து, அணைக்கவே முடியாது வந்து. इसलिए मेरी भलाई इसी में देखती है कि राज्याधीश बनने का विचार छोड़ दूँ. நான் வந்து சக்கரவர்த்தி ஆகிற ஆசையை வந்து விட்டுறேன். அவர் ஜோ ஹை உசிக்கு லேக்கர் சந்தோஷ் ரஹூம். நான் எவ்வளோ என்னதான் இருக்குதோ அதை மட்டும் அதை வச்சுட்டு நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நீதியை வந்து யுதிஷ்டர் வந்து சொல்கிறார் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட. யுதிஷ்டருக்கு வினயசீலதா பீமசேனுக்கோ அச்சி நாளைக்கு கோபம் வருது பீமசேனருக்கு வந்து. उसने कहा श्री कृष्ण की नीति कुशलता, मेरा शारीरिक बल और अर्जुन का शौर्य एक साथ मिल जाने के कौन सा ऐसा काम है. எத்தனை நேரம் நமக்கு வந்து இவருடைய புத்தி பலம், அதுக்கப்புறம் நீதி அதுக்கப்புறமா வந்து பீமனுடைய பலம், அதுக்கப்புறமா வந்து சௌரியத்தை வந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்களா வந்து, எத்தனை நேரம் ஆக போகிறது வந்து. ஜோ ஹம் கஹி நஹி கர் சக்தே, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண மாட்டோமா. எதி ஹம் தீனும் ஏக் சாத் சல் பண்ணே, நாங்கள் 3 பேரும் ஒன்றா போகிறோம். ஜோ ஜராசந்தகே சக்தி கோ சூர் கர்க்கே ஹி லௌட்டேங்கே, ஜராசந்தனை வந்து சக்தியை வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தோக்கடிக்கிறோம். ஆப் இஸ் பாத் க சங்கா நா கரேன், இதை பற்றி நீங்கள் வந்து விட்டுருங்க, நீங்கள் அதை பற்றி சங்கோச்சப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. यह सुनकर श्री कृष्ण ने कहा, यदि भीम और अर्जुन सहमत हो, भीमनु अर्जुनु சொல்லிட்டாங்கன்னா तो हम तीनों एक साथ जाकर நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து उस अन्यायी की जेल में पड़े हुए निर्देश राजाओं को छुड़ा सकेंगे. போயிட்டு நாங்கள் வந்து அநியாயமாக வந்து ராஜாக்களை வந்து ஜெயிலில் போட்டிருக்காரு, அவங்கள எல்லாரையுமே வந்து விடுவிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். பரந்து யுதிஷ்டர் கோ யா பாத் நான் சாஞ்சி, அவருக்கு வந்து பிடிக்கல வந்து. उन्होंने कहा मैं तो कहूँगा कि நான் சொல்கிறேன் जिस कार्य में प्राणों पर बन आने संभावना हो, உயிர் போகிறதுக்கு கூட வந்து உயிர் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உனக்கு விசாரத்துக்கு கோ சோடு தேனா ஹி அச்சா ஹோகா, இதை பற்றி யோசனை பண்ணுறது நிறுத்துங்க. யா சுன்கர் வீர் அர்ஜுன் போலா உட்டா यदि हम तेज यशस्वी भरत वंश की संतान होकर भी कोई साहस का काम ना करें तो धिक्कार है हमें और हमारे जीवन को. என்ன நீங்கள் வந்து இவ்வளோ நம்ம வந்து பரத வம்சத்தில் பிறந்துட்டு வந்து நம்ம வந்து இந்த சாகசத்தை கூட நம்ம செய்யலைன்னா வந்து என்ன விஷயம், நம்ம வந்து எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது. जिस काम को करने की हमें सामर्थ्य है, இந்த வேலையை பார்க்கறதுக்கு நாங்கள் சாமர்த்தியமான ஆளுங்க தான். பாய் யுதிஷ்டர் क्यों समझते हैं कि इसे हम ना कर सकेंगे, நீங்கள் வந்து யோசனை பண்ணுறீங்களா நாங்கள் இது பண்ண முடியாதுன்னு யோசனை பண்ணுறீங்களா. ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன் की इन बातों से मुग्ध हो गए. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு ரொம்ப அப்படியே வந்து அட்மையராக வந்து பார்த்துட்டு இருந்தார் வந்து. போலே தன்ய ஹோ அர்ஜுன், தன்யமான அர்ஜுன், தன்ய ஹோ
कुंती के लाल अर्जुन से मुझे यही आशा थी. குந்தியோடைய பையனுடைய ஆஷா இதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ரசிக்கிறார் வந்து. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் பேச்சை வந்து ரசிக்கிறார் வந்து. जब जरासंध के साथ युद्ध करने का निश्चय हो गया, எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க வந்து. எப்படி இருந்தாலும் ஜராசந்தனை வந்து எப்படியும் யுத்தத்தில் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. तो श्री कृष्ण और पांडवों ने अपनी योजना बनाई, ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஸ்ரீகிருஷ்ண பீமசேன் और अर्जुन से वलकल पहन लिए. वलकல்னா பிராமணர் வேஷங்களை போட்டிருந்தாங்க வந்து, சன்னியாசி வேஷங்களை போட்டுட்டு. हाथ में कुशा ले ली, ஒரு கூஜாவும் அப்புறமா வந்து व्रती लोगों के का सा वेश धारण करके मगध देश के लिए रवाना हो गए. मगध राज्यத்துக்கு போனாங்க வந்து. राह में सुंदर नगरों तथा गांवों को पार करते हुए, ரொம்ப அழகான அந்த நகரங்களை பார்த்து கொண்டே வந்து போயிட்டு இருக்காங்க வந்து, தாண்டி போயிட்டு இருக்காங்க. वे तीनों जरासंध की राजधानी में पहुंचे. जरासंधनियों का राजधानी की போனாங்க வந்து. जरासंध ने कुलीन अतिथि समझकर, அவர் வந்து இவங்களை வந்து கெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு உன்கா பட ஆதர்க்கு சாத் ஸ்வாகத் கியா, ரொம்ப வினயபூர்வமாக இவங்களை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணார் வந்து. जरासंध के स्वागत का भीम और अर्जुन ने कोई जवाब नहीं दिया, எதுவுமே பதில் கொடுக்கல. वे दोनों मौन रहे, எந்த விதமும் பேசவே இல்லை, வாய் மூடிட்டு இருந்தாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து, அர்ஜுனனும் பீமனும். इस पर श्री कृष्ण बोले, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சொல்றாரு, मेरे दोनों साथियों ने, என் கூட இருக்கிற ரெண்டு பேரும் வந்து மௌன व्रत लिया हुआ है, மௌன व्रतத்துல இருக்காங்க. इस कारण अभी नहीं बोलेंगे, இப்ப பேச மாட்டாங்க. आधी रात के बाद व्रत खुलने पर बातचीत करेंगे. அவங்க வந்து ராத்திரி நடுராத்திரியில தான் வந்து அவங்க விரதத்தை வந்து முடிப்பாங்க, அப்போ வந்து அவங்க பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றாரு வந்து. ஜராசந்தனே इस बात पर विश्वास कर लिया, இவங்க சொன்ன விஷயத்தை வந்து நம்பிட்டார் வந்து. और तीनों मेहमानों का यज्ञशाला में ठहराकर महल में चला गया. அங்கே வந்து யஜ்ஞசாலா இருக்குது, அங்கே தங்க சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார் வந்து ராஜ்யத்துக்கு வந்து. சரி சொல்லிட்டு அவர் तीनों मेहमानों को यज्ञशाला, சரி இதில் வந்து யஜ்ஞசாலையில் தங்க வச்சிருக்காரு. कोई भी ब्राह्मण अतिथि जरासंध के यहाँ आता तो उनकी इच्छा तथा सुविधा के अनुसार बातें करना है. ஆக்சுவலி வந்து யார் வந்தாலும் சரி, அந்த முனிவர்கள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் வந்து, அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வரங்களை கொடுத்துட்டு, தட் மீன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வேண்டுதலாக தான் வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து வாங்கிட்டு போவாங்க வந்து. பட் இந்த வாட்டி நடந்தது என்னன்னா வித்தியாசமாக இருக்குது வந்து. உனக்கு சத்கார் கர்னா ஜராசந்துக்கா நியம் தான். ஆக்சுவலி வந்து யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கௌரவிக்கிறது வந்து ஜராசந்தனுடைய ஒரு நியமமாக வச்சிருக்காரு வந்து. इसके अनुसार आधी रात के बाद जरासंध अतिथियों से मिलने गया. சரி இது வேலைக்காகாது, நம்ம போய் அவங்கள வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறார் வந்து. சரி லேக்கின் அதிதியும் கே ரங்கு டங்கு தேக்குக்கார், அவங்க வந்து பிராமணர்கள் போல இல்லை, பார்க்கறதுக்கு வந்து எப்படின்னா வீரர்கள் போல இருக்காங்க வந்து. மகத நரேஷ்கா மன் மே குछ शंका हुई, கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு அவருக்கு வந்து. ராஜா ஜராசந்தனே கடக்கர் பூச்சா, சச் சச் பத்தாவோ தும் லோக் கவுன் ஹோ, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாரு. ब्राह्मण तो नहीं दिखाई देते, உங்களை பார்த்தா பிராமணர்கள் போல இல்லையே. இஸ் பர் தீனும் நே சஹி ஹால் பத்தா தியா, உண்மையத்தை சொன்னாங்க, உண்மை விஷயத்த சொன்னாங்க. அவர் கஹா ஹம் துமாரே சத்ரு ஹை, நாங்கள் வந்து உங்களுடைய சத்ரு. தும்சே அபி துவந்த யுத்தம் கர்னா சாத்தே ஹை, உங்களோட வந்து துவந்த யுத்தம் துவந்த யுத்தத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஹம் தீனோ மே சே கிசி ஏக் சே ஜிஸ்ஸே துமாரே இச்சா ஹோ, உங்களுக்கு வந்து நான் எங்கள் 3 பேரில் யாரோட நீ வந்து சண்டை போடலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லடு சக்தே ஹோ, நீ என்ன யார் கூட சண்டை போடலான்னு இருக்க. ஹம் சபி இஸ்கேலியே தயார் ஹை, நாங்கள் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. தபி பீமசேன் அவர் ஜராசந்தமே குஸ்தி ஷுரு ஹோகி, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள குஸ்தி ரெடி ஆயிடுச்சு வந்து. தோனோம் வீர் ஏக் தூசரோம் கோ பக்கடத்தே மார்த்தே அவர் உட்டாத்தே ஹுயே லட்னே லகே, இது போல் வந்து எல்லாருமே வந்து 3 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு வந்து வீரர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க வந்து. इस प्रकार पल भर भी विश्राम किए वगैरह वे 13 दिन और 13 रात लगातार लड़ते रहे. 13 நாள் 13 நைட்டு வந்து சண்டை போட்டாங்க வந்து. 14வது நாள் 14वें दिन जरासंध तक कर जरा देर को रुक गया, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நின்னார் வந்து.
पर ठीक मौका देखकर கரெக்ட் டயத்தை பார்த்துட்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணனே பீம்கோ இஷாரே சே சமஜாயா. தட் மீன்ஸ் வந்து அவருக்கு வந்து பீமருக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டு வந்து எப்படி வந்து அவரை வந்து வீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட் மீன்ஸ் வந்து அவரை வந்து எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கொடுக்குறாரு வந்து. भीमसेन ने फौरन जरासंध को उठाकर चारों ओर घुमाया और जमीन पर जोर से पटक लिया. इस प्रकार अजय जरासंध को अंत हो गया. அது போல் வந்து காலு அவருக்கு ஒரு வரம் இருக்குது வந்து ரெண்டு உடம்பு வந்து 50-50 இருக்கும் வந்து அந்த 50-50 வந்து ரெண்டுத்தையும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து தூக்கி போட்டோம்னா அவர் வந்து இறந்து போயிடுவார் வந்து. அதை வந்து சிக்னலாக சொல்கிறார் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து. அதே போல் செய்கிறார் பீமன் வந்து. உடனே ஜராசந்தன் வந்து இறந்து போய்ட்றார். ஸ்ரீகிருஷ்ண ஒரு தோனும் பாண்டவும்னே உன் சப் ராஜாவும் கோ சுடாலியா. அங்கே இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையுமே வந்து திருப்பி அவங்கள வந்து விடுவிக்கிறாங்க வந்து. ஜின்கோ ஜராசந்தனே பந்தி குரோமே டால் ரக்காத்தா और जरासंध के पुत्र सहादेव को मगध की राजगद्दी पर बैठाकर इंद्रप्रस्थ लौटाए. சரி சொல்லிட்டு ராஜகதி மேலே உட்காந்துட்டு அவர் இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்பி வராங்க வந்து. इसके बाद पांडवों ने विजय यात्रा की. विजय यात्रा நடந்துருக்கு. और सारे देश को महाराज युधिष्ठर की अधीनता में ले आए. அங்கே இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே வந்து யுதிஷ்டர் கைவசமாக மாறிடுச்சு வந்து. அதே பேராகிராஃப் மறுபடியும் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நெக்ஸ்ட் லைன் போகலாம் வந்து. युधिष्ठर को भी यह बात पसंद आई. युधिष्ठर கூட வந்து இந்த விஷயம் பிடிச்சிருந்தது வந்து. उन्होंने சகாதேவுக்கு ஆஜ்ஞா दी कि சகாதேவனுக்கு வந்து ஆஜ்ஞா கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வா ஸ்ரீகிருஷ்ணக்கா பூஜன் கரேன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ணு. சகாதேவனே விதிவத் ஸ்ரீகிருஷ்ணக்கு பூஜாக்கி. விதிவத்தனா ஜராசந்தனுடைய பையன் பேரும் வந்து சகதேவ் அவர் வந்து விதிவசமாக அவருக்கு வந்து பூஜை பண்ணுவார் வந்து. வாசுதேவுக்கா இஸ் பிரகார் கௌரவான்வித் ஹோனா. சேதி நரேஷ் சிசுபாலுக்கோ அச்சா நஹி லகா. சேதி நரேஷனுக்கு வந்து பிடிக்கல. அவருக்கு வந்து பூஜை பண்ணுறது வந்து அவருக்கு பிடிக்கல. ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறது பிடிக்கல. वह एकाएक उठ खड़ा हुआ और टहाकर मारकर हंस पड़ा. அவர் வந்து ஹேளனை பண்ணி அவர் வந்து கேலி பண்ணி அவர் வந்து சிரிக்கிறாங்க வந்து. ஏன்னா வந்து இவருக்கு ஒரு இவர் யாருன்னா வந்து சிசுபாலன் யாருன்னா வந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய அத்தை பையன். அத்தையோட பையனுக்கு வந்து ஒரு உடம்பு பூரா வந்து ஒரு மாதிரியான வியாதி இருக்குது வந்து. அந்த வியாதி யார் கையால் வந்து சரியாகுமோ அந்த கையாலேயே வந்து அவருக்கு வந்து சாவுன்றது வந்து இருக்கிறது வந்து இறந்து போகிறதுன்றது மரணன்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு நாள் வந்து சிசுபாலன் குரூப்பியாக பிறப்பார் வந்து. உடனே வந்து அவர் வந்து சிசுபாலனை வந்து தொடுவார். தொட்ட உடனே அந்த பையனுடைய உடம்புல இருக்கிற அது எல்லாமே மாயமாயிடும். அதுக்கப்புறமா வந்து அவர் கையால் தான் வந்து மரணன்றது வந்து எழுதி வச்ச உண்மை. ஆனால் வந்து அவள் அத்தை பையன்றதுனால அவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் பையன் வந்து 100 தவறுகள் செய்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நான் 101வது தவறு என்னைக்கு பண்ணுறானோ என் மேலே வந்து தட் மீன்ஸ் வந்து தவறு பண்ணுறானோ உடனே வந்து நான் வந்து அவனை வந்து வதம் பண்ணிடுவேன் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இது போல் பேசிகிட்டு இருக்கான் வந்து. எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து கௌரவிக்கிறத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிசுபாலன் சொல்கிறான். ஏகாஏக் உட்டா ஹுவா ஒரு டஹராக்கர் மார்க்கர் ஹன்ஸ் படா. ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தான். சாரி சபாக்கே திருஷ்டி சப் சிசுபால் கோ ஓர் கை. எல்லாருமே சிசுபாலனை பார்த்துட்டு இருக்காங்க. तो वह ऊंचे स्वर में व्यंग से बोलने लगा. किंडल பண்ணிட்டு இருக்காரு. यह अन्याय की बात है. இது அநியாயம். यह एक मामूली से व्यक्ति को ये சாதாரணமான மனுஷன் அவன் வந்து அவனுக்கு போய் इस प्रकार गौरवान्वित किया जाता है. இவனுக்கு போய் கௌரவத்தை படுத்துறாங்க. எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிசுபாலன் சொல்றார். युधिष्ठिर को यो आड़े हाथों लेने के बाद शिशुपाल सभा में उपस्थित राजाओं की ओर देखकर बोला. நிறைய ராஜாக்களை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறார். உபஸ்தித் ராஜகன் ஜிஸ் துராத்மானே குச்சக்கர ரச்சகர். குச்சக்கரன் தட் மீன்ஸ் வந்து இது கரெக்டாக வீரன் ஜராசந்தனான வீரனை வந்து தவறாக வந்து கொண்டுட்டாங்க வந்து. ஸோ மர்வாடாலாம் உசிக்கு யுதிஷ்டருக்கு நே ஆக்ர பூஜாக்கி. அதை போல் வந்து ரொம்ப குரூயலாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து அக்ர பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. इसके बाद उसे
हम धर्मात्मा कैसे कह सकते हैं, இவரை போய் வந்து தர்மாத்மான்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உன்சே ஹமாரா விஸ்வாஸ் நஹி ரஹா ஹை, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிறாரு. ஆக்சுவலி வந்து நிறைய திட்டுறாரு, வந்து திட்டிகிட்டே இருக்காரு. इस तरह शब्द बाणों की बौछार कर चुकने के बाद शिशुपाल दूसरे कुछ राजाओं को साथ लेकर सभा से निकल गया. அங்கேருந்து சபையிலேருந்து கிளம்பி போகிறார். வந்து ये राजादी राज युधिष्ठिर नाराज हुए राजाओं के पीछे दौड़ गए. மறுபடியும் நான் கோவிச்சுக்கு போகிற ராஜாக்களுக்கு பின்னாடி ஓடுறார் வந்து யுதிஷ்டர். வந்து அனுநய வினய கற்கே உன்னை சமஜானே லகே, என்னவோ சொல்லி பார்க்குறாரு வந்து, ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்லி பார்க்குறாரு. யுதிஷ்டர் கே பாத் சமஜானே பர் பி சிசுபால் நஹி மானா, சிசுபாலன் மட்டும் கேட்கவே இல்லை. வந்து மிச்ச ராஜாக்கள் எல்லாருமே கேட்டுனாங்க. இஸ்கா ஹட்டு பிடிவாதம் பிடிக்கிறான் வந்து. அப்புறம் வந்து கர்வத்தோட கமன் படுத்தா ஆகையா, பயங்கரமான மண்டகனம் ஜாஸ்தியாக இருக்குது. வந்து அந்தமே சிஷ்பால் ஒரு ஸ்ரீகிருஷ்ணமே யுத்த சிடாகயா, அவங்க 2 பேரும் வந்து யுத்தம் நடந்துச்சு. அவள் 2 பேருக்குள்ள யுத்தம் நடந்துச்சு. ஜிஸ்மே சிஷ்பால் மாறாகயா, அந்த யுத்தத்தில் வந்து சிஷ்பாலன் இறந்து போகிறாரு. ராஜசூய யக்ஞ சம்பூர்ண ஹுவா, ராஜசூய யாகம் வந்து முடிவடைகிறது. அவர் ராஜா யுதிஷ்டருக்கும் ராஜாதிராஜுக்கு பதவி பிராப்த ஹோகி, அது போல் வந்து யுதிஷ்டருக்கு வந்து ராஜாதிராஜ பதவி வந்து கிடச்சிருக்கு. வந்து சக்கரவர்த்தி யோகத்தை வந்து சக்கரவர்த்தி என்ற இது வந்து கிடச்சிருக்கு, பதவி வந்து கிடச்சிருக்கு வந்து யுதிஷ்டருக்கு வந்து. தேங்க்யூ வெரி மச்.